அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? இதுலயும் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா கேபிஒய் பாலா விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் நமக்கு நன்கு அறிமுகமான முகம். அவர் தற்போது சில மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளித்து வருகிறார். சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவரை சர்வதேச கூலிப்படை மற்றும் தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்கால அச்சுறுத்தல் என்று குற்றம் சாட்டியதால் பாலா ஒரு புயலின் மையத்தில் சிக்கினார். ஆனால் பாலா பின்வாங்கவில்லை. அவர் ஆதாரங்களுடன் தனது சொந்த வீடியோவை வெளியிட்டு உண்மையை நிலைநிறுத்தியுள்ளார். அப்படியென்றால் அந்த குற்றச்சாட்டுகள் என்ன? மூத்த பத்திரிகையாளர் உமாபதி ஒரு நேர்காணல் அளித்து சில அதிர்ச்சி தரும் கருத்துக்களை தெரிவித்ததிலிருந்து இது தொடங்கியது. கேபிஒய் பாலா ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நட்சத்திரம் மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த சர்வதேச சக்திகளால் ரகசியமாக ஆதரிக்கப்படும் ஒரு ஆபத்தான தனி நபர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக அரசியலை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மற்ற சர்ச்சைக்குரிய நபர்களைப் போலவே பாலாவும் வியூக ரீதியாக வளர்க்கப்படுவதாக உமாபதி கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ராகவா லாரன்ஸ் எப்படி பயன்படுத்தப்பட்டாரோ அதேபோல் பாலாவின் வளர்ச்சியையும் அவர் ஒப்பிட்டு இது ஒரு திட்டமிட்ட அரசியல் விளையாட்டு என்று மறைமுகமாக உணர்த்தினார். முக்கிய கேள்வி என்னவென்றால், தனது விரிவான சமூக பணிகளுக்கான அக்ரோமான நிதியை பாலா எங்கிருந்து பெறுகிறார்? விமர்சனத்தை தூண்டிய ஒரு குறிப்பிட்ட சர்ச்சை பாலா வழங்கிய ஒரு ஆம்புலன்ஸ் ஆகும். ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையாளர் அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி அது போலி பதிவு எண்ணை கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஒற்றை விவரம் ஒட்டுமொத்த சர்ச்சையையும் பெரிதாக்கியது. அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. அந்த ஆம்புலன்ஸ் காரணமாக எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டன, எத்தனை குழந்தைகள் பிறந்தன என்ற அதன் உண்மையான தாக்கத்தை அவர் எடுத்துரைத்தார். பாலா அந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சையை மட்டும் விளக்கவில்லை. அவர் சர்வதேச கூலிப்படை என்ற பெயரையும் நேரடியாக மறுத்தார். பாலா தனது சமூக பணிகள் அனைத்தும் தனது சொந்த கடின உழைப்பு பணத்தில் இருந்து மட்டுமே நிதியளிக்கப்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்தினார். தனது தொலைக்காட்சி தோற்றங்கள் மற்றும் தொகுப்பாளர் வேலைகள் முதல் விளம்பரங்கள் மற்றும் வெளிநாட்டு நிகழ்வுகள் வரை தனது வருமான ஆதாரங்களை அவர் பட்டியலிட்டார். தனக்கு எந்த வெளிநாட்டு நிதியும் வருவதில்லை என்று அவர் வலியுறுத்தி சர்வதேச கூலிப்படை என்ற குற்றச்சாட்டை முழுவதுமாக மறுத்தார். அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? எங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன் ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது? ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்ப கூட இந்த சர்ச்சை பாலாவுக்கு மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் பின்வாங்குவதற்கு பதிலாக அவர் இந்த தருணத்தை மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்க பயன்படுத்தியுள்ளார். பாலாவின் செய்தி சக்தி வாய்ந்தது. மன ரீதியாக கஷ்டப்படுவதாக அவர் ஒப்புக்கொண்டாலும் மக்களுக்கு தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற அவரது உறுதிப்பாடு அசைவ முடியாததாக உள்ளது. அவரது வெளிப்படைத்தன்மை சமூக பணி செய்ய விரும்பும் மற்றவர்களும் விமர்சனங்களுக்கு அஞ்சாமல் இருக்க ஊக்குவிக்கும் என்று அவர் நம்புகிறார். தான் உதவி செய்ய முயற்சி தான் இத்தகைய கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்கிறார் என்றும் தனிப்பட்ட ஆடம்பரங்களில் கவனம் செலுத்தி இருந்தால் இந்த தாக்குதல்களை அவர் எதிர்கொண்டிருக்க மாட்டார் என்றும் அவர் நம்புகிறார். இதோ கேபிஒய் பாலா நேரடியாக ஆதாரங்களுடன் ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளுடன் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது ஒரு பொது நபர் சர்ச்சையில் சிக்கி அந்த விமர்சனங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தேர்ந்தெடுத்த ஒரு கிளாசிக் வழக்கு. இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலை குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன? பாலா குற்றச்சாட்டுகளை வெற்றிகரமாக மறுத்துவிட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது இன்னும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் இருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்டுகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யவும், மேலும் அப்டேட்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தவும் மறக்காதீர்கள்.